இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைவ் இன்ட்ராடே ட்ரேடிங் தான் பார்க்க போகிறோம். அண்ட் எந்த ஸ்கிரிப்டில் பண்ண போகிறோம், எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போயிட்டேன். ஸோ அதனால் வந்து என்னால் இன்றைக்கி லைவ் ரெக்கார்ட் பண்ண முடியல. அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல்லேருந்து தான் கால்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணேன். அண்ட் இப்போ தான் நான் ரூம் வந்தேன். பட் என்னோட ஆர்டர் எல்லாமே வந்து என்னோட பொசிஷன்ஸ் எல்லாமே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் லைவ் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பொசிஷன் எடுத்திருக்கேன் அண்ட் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பொசிஷன் போனோம் அப்படின்னா இன்றைக்கி என்னோட பொசிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8486 வந்து இன்றைக்கி நமக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அண்ட் இதுதான் வந்து நம்ம சேனலில் லைவாக இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணி போட ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எடுத்த அதிகமான ப்ராஃபிட். நான் நிறைய டைம் இதை விட அதிகமாகலாம் எடுத்திருக்கேன். பட் நம்ம சேனலில் இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி போடுறதுல இதுதான் வந்து அதிகமான ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் இது ரொம்பவே சந்தோஷமான விஷயம். இன்றைக்கி நான் எந்தெந்த ஸ்கிரிப்டில் எடுத்தேன் அப்படின்னா, காலையில் வந்து நிஃப்டியோட ஃபியூச்சரில் வந்து நான் ஒரு லாட் எடுத்திருந்தேன். அது வந்து நான் மார்னிங் வந்து நான் வெளியில் கிளம்பும் போதே அதை என்ட்ரி எடுத்துட்டேன். எந்த ப்ரைஸில் என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,082. அதாவது இதோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 10,110 சம்திங் அது கிட்ட தான். ஸோ ஆல்மோஸ்ட் நான் ஹைக்கு நியரில் தான் வந்து நான் சேல் எடுத்தேன். அண்ட் அதை நான் க்ளோஸ் பண்ண ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 9,988.70. ஆல்மோஸ்ட் நியர் வந்து 100 பாயிண்ட்ஸ் கிட்ட நான் புக் பண்ணேன். அண்ட் ஸோ அதனால தான் வந்து நமக்கு நிஃப்டியில் வந்து ஒரு 7,000 ருபீஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிது. அண்ட் இந்த ஐசிஐசிஐ பேங்க் வந்து நான் இன்றைக்கி கால் ப்ரொவைட் பண்ணேன். என்ன கால் கொடுத்தேன் அப்படிங்கிறத நான் இங்கே ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன். பட் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இன்றைக்கி என்ன அப்படின்னா, நான் கொடுத்த ப்ரைஸ் என்ன அப்படின்னா 359 360க்குள்ளே செல் பண்ண சொல்லியிருந்தேன். பட் நான் கொடுத்ததுக்கு அப்புறம் அது போன ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இருங்க 1 ஹவர் கேண்டில் பார்த்தா தெரியும். அண்ட் நான் கொடுத்ததுக்கு அப்புறம் போன ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 358.50. அண்ட் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா என்னோட என்ட்ரி கிடைக்கல. பட் என்னோட பெய்டு கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் இன்ஃபார்ம் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ₹1 அல்லது ஒரு 50 பைசா 60 பைசா டிஃப்ரென்ஸில் இருந்துச்சு அப்படின்னா நோ ப்ராப்ளம், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் எடுத்துக்கோங்க. இதை நான் ஆல்ரெடி எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் என்னோட கிளைண்ட்ஸ் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து இன்றைக்கி இந்த இதில் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணவங்க எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் புக் பண்ணாதவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம கிட்ட இருந்து லாஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ அது வரைக்கும் சந்தோஷமாக இருக்கேன். பட் நோ ப்ராப்ளம். ஸோ இதுதான் இந்த சின்ன வீடியோ. அண்ட் இந்த வீடியோவில் வந்து ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எதுவும் கிடச்சிருக்காது. ஸோ அதனால் என்னை மன்னிச்சிருங்க. கண்டிப்பாக நாளைக்கு எந்த வேலையும் இல்லை எனக்கு. ஸோ நாளைக்கு எந்த வேலையும் இல்லை. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு லைவ் ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எஸ்டர்டே வந்து ஜீரோதாவில் கவர் ஆர்டர்ஸ் எல்லாமே பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு சின்ன ப்ராப்ளம். அதனால தான் நேற்று வீடியோ போட முடியல. அண்ட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் வேலை இருந்ததுனால லைவாக ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ அகைன் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ் ட்ரேட் பண்ணும்போது நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கே தெரியாமல் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்காக நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறவங்க இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து ஒன்ஸ் அகைன் நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.